அன்பார்ந்த மாணவ செல்வங்களே வணக்கம். இளைஞர்களே வணக்கம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்திய பண்பாட்டு வரலாற்றை திரையில் தீட்டியவர். மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் என்று பாசமலரில் ஒரு பாடல். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே என்கிற பாடலையும், அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் பொன்னை வளர்த்தான் என்கிற ராஜபாட்டு ரங்கத்துறை பாடலையும், இந்திய நாடு என் வீடு என்கிற பாடலையும், படிக்காத மேதையில் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் என்கிற பாடலையும் பாடப்புத்தகத்தில் வைக்க வேண்டும். அதைப்போல ராஜபாட்டு ரங்கத்துறை, வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், படிக்காத மேதை போன்ற படங்களை ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் போட்டு காட்ட வேண்டும். கர்ணன் போன்ற படங்களை மாணவர்களை தியேட்டருக்கு அழைத்து சென்று படம் பார்க்க சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாடப்புத்தகம் போல் திகழக்கூடிய திரைப்படங்கள் அவை. கோடிக்கணக்கான பெண்கள் இவரை போல் நமக்கு ஒரு அண்ணன் இருக்கக்கூடாதா என்று ஏங்கினார்கள். கோடிக்கணக்கான ஆண்கள் இவரை போல் நமக்கு ஒரு அண்ணன் இருக்கக்கூடாதா என்று கோடிக்கணக்கான தம்பிகள் ஏங்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் சிவாஜி கணேசன் மீது இருந்தது. அவ்வளவு அழகாக பண்பாட்டு வரலாற்றை தன்னுடைய நடிப்பின் மூலமாக புத்தகங்களில் கிடந்த பண்பாட்டை, இலக்கியத்தை திரையில் காட்சி வடிவில் உயிரோட்டமாக கொண்டு வந்து காட்டியவர். இசையமைப்பாளர்களையும் கவிஞர்களையும் கதை வசனகர்த்தாக்களையும் உயிரோட்டி அவர்களுக்கு உயிர் தந்து காட்சி ரூபமாக்கிய மாபெரும் கலைஞன், உலக மகா கலைஞன் சிவாஜி கணேசன். அப்படிப்பட்ட மாபெரும் கலைஞனுடைய மகத்தான படங்களை, தேர்ந்தெடுக்கப்பட்ட படங்களை இளைய தலைமுறை பார்ப்பதற்கு பெரியவர்கள் ஆற்றுப்படுத்த வேண்டும். நன்றி, வணக்கம்.